பள்ளிக்கூடத்திலிருந்து மகள் வீட்டுக்கு வந்திருக்க வேண்டும். மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையிலே எங்காவது பயந்து கொண்டு மரத்தடியிலேயோ எங்கேயோ மகள் நிற்க போகிறாளோ என்று சொல்லி குடையை எடுத்துக்கொண்டு தாய் புறப்பட்டு பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறார் மகளை அழைத்து வருவதற்காக. 13-12 வயது நிரம்பிய அந்த மகள் மழையில் ஊடே அவர் விளையாடி கொண்டு வருகிறாள். இடி இடிக்கின்ற பொழுது அவர் பயந்து ஒதுங்குவாள் என்று இந்த தாய் பார்க்கிற பொழுது, இடி இடித்த பொழுது அந்த மேகத்தையே சிரித்த முகத்தோடு அவள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்திலே மின்னல் மின்னுகிறது. பளிச்சென்று மின்னுகிற பொழுது இந்த தாய் பயப்படுகிறார். ஆனால் அந்த சிறுமி பயப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் அந்த மேகத்தை பார்ப்பதும் மின்னலை ரசிப்பதும் இப்படியே வருகின்ற பொழுது தாய் பக்கத்திலே வந்த பொழுது மகளை பார்த்து, ஏமா இடி இடிக்கிறத பார்த்து நீ பயப்படலையா? மின்னல் பளிச்சு பளிச்சு அடித்ததை பார்த்து நீ பயப்படலையா என்று சொன்ன போது அந்த சிறுமி சொன்னாலா, நான் ஏமா பயப்படணும்? நான் இடி இடிக்கும் போது நான் மேலே பார்த்தேன், கடவுளை பார்த்தேன். கடவுள் என்ன போட்டோ எடுக்கிறதுக்காக பிளாஷ் அடிச்சதுன்னா அந்த மின்னல் என்று அந்த சிறுமி சொன்னார். அந்த சிறுமியுடைய தேடல் இப்படி இருந்தது. இன்று 3 அரசர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம். திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். 3 அரசர்கள் 3 ஞானிகள் பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு இடங்களில் இருந்து அவர்களுக்கு கிடைத்த அந்த அடையாளமான அந்த விண்மீனை பார்த்த பிறகு குழந்தை இயேசுவை தேடி அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். பல மைல்களை கடந்து அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். அரச நிலையிலே அவர் இருப்பார் என்றுதான் அவர்கள் அரண்மனைக்கு செல்லுகிறார்கள். ஆனால் அங்கே இல்லை என்று தெரிந்த பிறகு அவர்கள் மறுபடியும் பெத்லகேம் புறப்பட்டு செல்லுகிறார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே இசையாஸ் இறைவாக்கினர் இறைமகன் இயேசு கிறிஸ்து மீட்பராக பிறக்கின்ற பொழுதெல்லாம் எப்பொழுது ஒளியானது வீசப்படும், நம்பிக்கையுடைய செயல்பாடு மக்களுக்கு வந்து சேரும் என்ற மகிழ்ச்சியான நிறைவான செய்தியை சொல்லுவது அந்த இயேசுனுடைய பிறப்பை முன்குறித்து சொல்லுவதின் அடையாளமாக இருக்கிறது. 2வது வாசகத்திலே பவுலடியார் இறைவான இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா இனத்தாருக்கும் அவர் சொந்தமானவராக இருக்கிறார். அவர் அவர்களை தேடி வருகிறார், அவர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். யூதர் அல்லாத குறையினத்தாரான இந்த 3 ஞானிகள் இயேசுவை தேடி வருகின்றார்கள். இந்த தேடலானது தங்களுக்கு கிடைத்த அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு ஒருவேளை இவர்கள் பின்ன ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை இவர்கள் அரசர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை இவர்கள் ஞானிகளாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் இயேசுவை அடையாளத்தை பார்த்து தேடி வந்தவர்களாக நாம் பார்க்கிறோம். ஏரோதுடைய எண்ணமானது தன்னுடைய அரசாட்சிக்கு யார் இடையூறாக இருந்தாலும் அவர்களை கொன்று வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. தன்னுடைய மாமியாரை, மனைவியை, 3 பிள்ளைகளை, மைத்துனரை எல்லாம் கொன்று குவித்தவர். காரணம், இவர்கள் தனது அரசாட்சியை எடுத்து விடுவார்களோ என்ற ஒரு பயத்தில், அதே அச்சத்தினால்தான் அந்த 3 ஞானிகளை தனிமையாக அழைத்து, நீங்கள் திட்டவட்டமாக கருத்தாக அறிந்து கொண்டு அந்த குழந்தையை பற்றி என்னிடம் வந்து சொல்லுங்கள், நானும் போய் அந்த குழந்தையை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். செய்தி கிடைக்கிறது, பெத்லகேமிலே தான் மீட்பர் பிறக்கப் போகிறார், யூதர்களின் அரசர் பிறக்கப் போகிறார் என்ற செய்தி. ஆனால் அந்த ஏரோது அங்கு செல்லவில்லை. இந்த செய்தியை சொன்ன மறைநூல் அறிஞர்கள், குருக்கள் அங்கு செல்லவில்லை. ஆனால் இந்த 3 அரசர்கள் தான் அங்கே செல்லுகிறார்கள். அவர்கள் எடுத்து சென்ற அந்த 3 பொருட்களும் குழந்தை இயேசு அரசன் என்பதற்காக பொன்னையும், அவர் கடவுளுடைய திருமகன் என்பதற்காக சாம்பிராணியையும், அவர் மனிதனாக இருக்கிறார் என்பதற்காக வெள்ளை கோலத்தையும் காணிக்கையாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து ஆராதித்து அந்த குழந்தை இயேசுவுக்கு இந்த காணிக்கைகளை கொடுக்கிறார். பலவிதமான செய்திகள் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த கஸ்பார், பல்தசார், மெல்கியோர் இவர்கள்
ஒருவராகத்தான் அந்த குகைக்குள்ளே சென்றார்களாம். மெல்கியோர் சென்ற பொழுது அந்த குழந்தை சற்று வயதானதாக இருந்தது போல தெரிந்ததாம் அவருக்கு. ஏனெனில் அவர் வயதானவர். பல்தசார் மிடில் ஏஜாக இருந்ததால் அவருக்கு அந்த குழந்தை இயேசு மிடில் ஏஜிலே இருப்பது போல அவருக்கு தெரிந்ததா. இவ்வாறு ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைகளிலே அந்த குழந்தையை பார்த்ததாக ஒரு வரலாறு கதை சொல்லுகிறது. ஆனால் 3 பேரை நுழைத்து நாம் பார்ப்போம் என்று சொன்ன பொழுது அது குழந்தையாக அங்கே இருந்தது என்று சொல்லுகிறார். இதற்கு எதற்கு சொல்லுகிறார் என்றால், நாம் பார்க்கின்ற பார்வையை பொறுத்திருக்கிறது, நம்முடைய செயல்பாட்டின் சிந்தனையை பொறுத்திருக்கிறது, நம்முடைய தேடுதலுடைய அறிவு ஆற்றல். ஒரு நீண்ட நெடிய கடற்கரை, அந்த கடற்கரையிலே பலர் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், பலர் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள், பலர் அங்கே கும்பலாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்திலே ஸ்டார்ஃபிஷ், நட்சத்திர மீன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரை ஒதுக்குகிறது. அதை ஒரு சிறுமி பார்க்கிறாள். அதை பார்த்த அந்த சிறுமி அந்த கடற்கரை கிட்டே போய் அந்த ஒரு ஸ்டார்ஃபிஷை, அந்த நட்சத்திர மீனை எடுத்து தண்ணிக்குள்ளே போடுகிறாள். அதை பார்த்த பக்கத்திலே நடந்து கொண்டு வந்திருந்த ஒரு பெரியவர் கேட்கிறார், என்னமா செய்கிறார் என்று சொல்லி. இதோ இந்த ஸ்டார்ஃபிஷ், இந்த நட்சத்திர மீன் இந்த தரையிலே கிடந்தால் வெயில் அடித்து இறந்து போய்விடும், ஆகவே மறுபடியும் நான் தண்ணீருக்குள்ளே அதை போடுகிறேன், அது வாழட்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பெரியவர் சொல்லுகிறார், ஏமா இந்த நீண்ட நெடிய கடற்கரையிலே நிறைய ஒதுக்கி போயிருக்கிறது, அத்தனை ஸ்டார்ஃபிஷையும் நீ கொண்டு போய் அந்த கடலிலே போட முடியுமா? உன்னால் இது முடியுமா? இது தேவையில்லாதது என்று அந்த பெரியவர் சொல்லுகிற பொழுது அந்த சிறுமி மறுபடியும் ஒரு மீனை கையில எடுத்துக்கொண்டு, இந்த ஸ்டார்ஃபிஷுக்கு, இந்த நட்சத்திர மீனுக்கு நான் வாழ்வளிக்கிறேன் என்று சத்தமாக அவள் சொல்லி அதை தண்ணீரிலே போடுகிறார். இவருடைய குரல் கேட்டு அங்கு விளையாடி கொண்டிருந்தவர்கள், பேசிக் கொண்டிருந்தவர்கள், அங்கு இருந்தவர்கள் எல்லாருமே ஓடி வந்து அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற அத்தனை ஸ்டார்ஃபிஷையும் ஒவ்வொருவராக எடுத்து 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 அந்த கடலுக்குள்ளே போடுகிறார்கள். அத்தனை மீன்களும் பிழைத்துக் கொண்டது. அத்தனை மீன்களுக்கும் வாழ்வளித்தது அந்த ஒரு சிறுமி. இயேசுவை தேட இன்றைய நாள் நமக்கு அழைத்து விடுக்கிறது. எப்படி மீன் எழக்கண்டு அவர்கள் இயேசுவை தேடி வந்தது போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சூழ்நிலைகளிலும் பல வழியாக, பல சூழ்நிலைகள் வழியாக இறைவன் நம்மை தேடி வருகிறார். நாமும் மற்றவர்களை தேடி செல்ல வேண்டும் என்று இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். டோனி என்ற ஒரு புகழ்பெற்ற மியூசிக் அகாடமிகளை பரிசு பெற்றவர், ட்ரம் வாசிக்கக்கூடியவர். எல்லாரும் அவரை புகழ்ந்து பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவிலே புகழின் உச்சியிலே இருந்த அவர் ஒரு நாள் தன்னுடைய பங்கு தந்தையை போய் பார்த்து, நான் ஒரு குருவாக வேண்டும், என்னை குருமடத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறார். இந்த செய்தியை பெற்றோரிடம் சொன்ன பொழுது பெற்றோர் சிரிக்கிறார்கள். செய்தித்தாளிலே ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி படம் போட்டு உன்னை மிக புகழ் பெற்றவனாக காட்டிக் கொண்டிருக்கிற இன்றைய கால சூழ்நிலையில் நீ இப்படி போய் ஒரு குருமடத்திற்கு போகிறேன் என்று சொல்லுகிறாயே, இது விளையாட்டா என்று கேட்கிறார். இல்லை, நான் ஒரு குருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த டோனியினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பெற்றோர் சரி என்று சொல்லுகிறார்கள். குருமடத்திற்கு சென்றார், படித்தார். இப்பொழுது டாலஸ் என்ற மலை மாவட்டத்திலே அவர் குருவாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பலர் விமர்சித்தார்கள். அவர் புகழின் உச்சியிலே இருந்தார். இன்னும் அதிகமாக அவர் வெற்றிகளை சுப்பிட வேண்டிய நிலையிலே அவர் இருந்த பொழுது அவர் படியிறங்கி வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே புதிய திருப்பத்தை அவர் காண்கிறார். இதுவரை இருந்ததை விட புதிய பாதையை அவர் வகுத்துக் கொண்டார். அவர் வாழ்வு இறைவனிலே நிலைத்திருக்கிறது என்று செய்தித்தாட்கள் அவர் குருவானார் என்று அவரை பற்றி புகழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குத்தான் இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். 3 அரசர்கள் குழந்தை இயேசுவை பார்த்துவிட்டு ஏழு போய், இதோ நாங்கள் குழந்தை இயேசுவை பார்த்தோம், அது கடவுளுடைய குழந்தை, அது அரசால போகிறது என்று பெருமையோடு தங்களுடைய
கண்டுபிடிப்பை, தன்னுடைய சந்திப்பை, தன்னுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய நிறைவை நாங்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு ஏறுவதிடம் சொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த 3 அரசர்களுக்கு கனவுலே சொல்லப்படுகிறார், மாற்று வழியாக போங்கள். ஏறுவது குழந்தையை கொள்ள தேடுகிறார். இந்த இயேசுவை சந்தித்த இந்த 3 ஞானிகளும் வேறு வழியாக செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, நாம் இயேசுவை சந்தித்தோமானால் நம்முடைய வாழ்வு பழையபடியே இல்லாமல் புதிய பரிணாமத்திலே, புதிய வாழ்க்கையின் செயல்பாடுகளிலே, புதிய சிந்தனைகளே, புதிய செயல் ஒழுக்கம் பெற்றதாக இருந்திட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நற்கருணை பெட்டிக்கு பக்கத்திலே ஒரு அணையா விளக்கு எழுந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது அந்த வீணை போல இதோ இயேசு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். இயேசு இதோ இங்கே கூடாரம் அமைத்து நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார், நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார். நம்மிடமிருந்து பொன்னும் பொருளும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் அவர் கேட்கவில்லை. நம்முடைய நல்ல மனதை, நம்முடைய நல்ல எண்ணங்களை, நம்முடைய பரித்தியாகங்களை, நம்முடைய ஆற்றல்களை, நம்முடைய அன்பை, நம்முடைய மன்னிப்பை இறைவன் கேட்கிறார். ஆகவே இந்த 3 அரசருடைய பெருவிழா நாம் பொங்கலாக பொங்கிவிட்டால் கூட போதும் என்று சிலர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் இறைவன் நம்முடைய இதயத்திலே மகிழ்ச்சி பொங்க வேண்டும், நம்பிக்கை பொங்க வேண்டும், இறை ஆற்றல் வர வேண்டும், மன்னிப்பு பொங்க வேண்டும், இறைவனுடைய செயல்பாடு நம்மிலே இருக்க வேண்டும். நாம் புதிய பாதையை கடந்து செல்ல வேண்டும். புதிய பாதையிலே பழமையிலிருந்து புதியதை நோக்கி, புதிய விடியலை நோக்கி, இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது போல நாம் ஒளியை நோக்கி பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு நம்பிக்கைக்குரிய வாழ்வாக இருந்திட வேண்டும் என்பதைத்தான் இன்று திருக்காட்சி பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே கிறிஸ்துமஸ் பெருவிழா இயேசுவுடைய கொண்டாட்டமாக இருந்தாலும், கிழக்கு திருச்சபை மத்தியிலே தங்களுக்கு என்று இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட இந்த திருக்காட்சி பெருவிழாவைத்தான் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக அவர்கள் கொண்டாடி வந்தார்கள். காரணம், புற இனத்தாருக்கும் இந்த இயேசு ஆண்டவராக இருக்கிறார், மீட்பராக இருக்கிறார், வழிகாட்டியாக இருக்கிறார், வாழ்வளிக்கின்றவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்ததால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோமா? ஆனால் இயேசு நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆப்பிள் பழம் வைக்கிற ஒரு சிறுவனை பார்த்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொண்டு, கடவுள் எங்க இருக்காருன்னு சொல்லு, இந்த ஆப்பிள் பழத்தை நான் உனக்கு தரேன், அதுக்குரிய காசை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த சிறுவன் அவரோடு பேசி அந்த விரைவை பார்த்து, அந்த ஆப்பிள் கூட நிறைய ஆப்பிள் இருக்கிறது, ஐயா இந்த ஆப்பிள் கூட நிறைய இருக்கிற ஆப்பிள் அவங்ககிட்ட கொடுத்துக்கிறேன், கடவுள் எங்கதான் இல்லைன்னு சொல்லுங்களேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது வந்தவர் கேட்டவர் தலை குனிந்து போனாராம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பிரசன்னம் எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கிறார். அந்த பிரசன்னத்தை, கடவுளுடைய பிரசன்னத்தை காணக்கூடிய நம்பிக்கையும் ஆற்றலும் பார்வையும் நமக்கு வேண்டும். அதை இந்த நற்கருணை வழியா தன்னையே கையளிக்க வருகிற ஆண்டவர் இயேசுவிடம் கேட்போம். அவர் நமக்கு இறை பிரசன்னத்தை காணக்கூடிய ஆற்றலை, வலிமையை, நம்பிக்கையை, தூய அவை கொடைகளை நமக்கு பெற்றுத் தருவார்.